வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா செக்ஷன் 4ல் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங். ஸோ அதில் லீடிங் கொஸ்டின் தான் பார்த்தீங்கன்னா. ஸோ இன்றைக்கி கடைசி ஒரு 10 கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்டிடி ரிலேட்டடாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் ரூட் பெண்ட் டெஸ்ட்? ஸோ ரூட் பெண்ட் டெஸ்ட்னால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் இன் டென்ஷன், அது ஃபஸ்ட் ஆப்ஷன். ரெண்டாவது ஆப்ஷன் ரூட் இன் டென்ஷன். ஸோ சி சைட் டெஸ்ட், டி சிடிஓடி டெஸ்ட். ஸோ ரூட் பெண்ட் டெஸ்ட்னால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரூட் டென்ஷனில் இருக்கிறது தான் ரூட் பெண்ட் டெஸ்ட். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஸோ ஃபேஸ் இன் டென்ஷன் ஃபேஸ் பெண்ட் டெஸ்ட். சரிங்களா? சைட் பெண்ட் டெஸ்ட் நம்ம சைட் டெஸ்ட்னு சொல்ல மாட்டோம். சரிங்களா? சிடிஓடி டெஸ்ட் அது வேறு, கிராக் டிப் ஓப்பன் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ அது வேறு. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஒய் ரூட் இஸ் டெஸ்டட்? ஏன் ரூட்டை நம்ம டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், செக் பெனிட்ரேஷன் குவாலிட்டி. எப்படி பெனிட்ரேட் ஆகிருக்கு அதோட குவாலிட்டியை நம்ம ரூட் பெண்ட் டெஸ்ட் வச்சு கண்டுபிடிக்கலாம்னா ஆமாம், ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது ஒரு கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்து பிசிடி பார்த்தீங்கன்னா, செக் கோட்டிங், அது கிடையாது. செக் ஹார்ட்னஸ், நம்ம ரூட்டை வச்சு நம்ம ரூட் பெண்ட் டெஸ்ட்டை வச்சு நம்ம ஹார்ட்னஸ் செக் பண்ண முடியாது. கலர், அதுக்கு சம்மந்தமே கிடையாது. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். செக் பெனிட்ரேஷன் குவாலிட்டி. ஓகேங்களா? புரிஞ்சா? அடுத்து செகண்ட் கொஸ்டின், வாட் இஸ் சைட் பெண்ட் டெஸ்ட்? சைட் பெண்ட் டெஸ்ட்னா என்ன? நம்ம வெள்ளோட சைடில் உங்களுக்கு நம்ம பெண்ட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ நம்மளுக்கு ஆப்ஷன் ஏ என்ன அப்படின்னா, தின் வெல்டு ஒன்லி. சைட் பெண்ட் டெஸ்ட் நம்ம திக் வெல்டுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். அந்த ஸ்டாண்டர்ட்லேயே பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? தின் வெல்டுக்கு உங்களுக்கு ஃபேஸ் பெண்டு, ரூட் பெண்டு அது சூட்டபுளாக இருக்கும். ஸோ ரொம்ப திக்காக இருக்கிறதுக்கு சைட் பெண்ட் தான் ரொம்ப சூட்டபுள். ஸோ ஆப்ஷன் பி பாருங்கள், ஃபுல் திக்னஸ் டெஸ்ட். ஃபுல்லாக அந்த திக்னஸ் ஃபுல்லாக நம்ம செக் பண்ணுறதுக்கு சைட் பெண்ட் டெஸ்ட் தான் ரொம்ப சூட்டபுளான ஒரு டெஸ்ட். ஓகேங்களா? ஸோ சர்ஃபேஸ் டெஸ்ட் கிடையாது, ஹார்ட்னஸ் டெஸ்ட் கிடையாது. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஒய் சைட் பெண்ட் டெஸ்ட் இஸ் யூஸ்ட்? நம்ம ஏன் சைட் பெண்ட் டெஸ்ட் பண்ணுறோம், அதனால் என்ன யூஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், திக் வெல்ட் எவால்வேஷன். ஸோ திக்கான வெல்டில், சரிங்களா, அந்த வெல்டை நம்ம எவாலுவேட் பண்ணணும். அது எப்படி இருக்குது, சரிங்களா, அதில் எதுவும் டிஃபெக்ட் இருக்கா, மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்குது, ஸோ அதெல்லாம் நம்ம செக் பண்ணுவோம். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. ஸோ இம்பேக்ட் டெஸ்ட் கிடையாது, கெமிக்கல் டெஸ்ட் கிடையாது, கோட்டிங் டெஸ்ட் கிடையாது. ஸோ இட் வில் யூஸ் டு எவாலுவேட் த திக்னஸ் ஆஃப் த வெல்ட். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். அடுத்து வாட் இஸ் லாங்கிடியூடனல் பெண்ட் டெஸ்ட்? லாங்கிடியூடனல் பெண்ட் டெஸ்ட் அப்படின்னா, வெல்லுக்கு உங்களுக்கு அலாங் வெல் ஆக்சிஸில் நம்ம கட் பண்ணி நம்ம வெல்லை மட்டும் நம்ம செக் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ பாருங்கள், அக்ராஸ் வெல்டு கிடையாது. அது டிரான்ஸ்வர்ஸ் பெண்ட் டெஸ்ட். டிரான்ஸ்ஃபர் அலாங் வெல்ட் ஆக்சிஸ், இதுதான் கரெக்ட். வெல்ட் ஆக்சிஸ்க்கு அலாங்காக நம்ம செக் பண்ணுறது தான் லாங்கிடியூடனல் பெண்ட் டெஸ்ட், கட் பண்ணி செக் பண்ணுறது. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஒய் லாங்கிடியூடனல் பெண்ட் இஸ் யூஸ்ட்? ஏன் நம்ம லாங்கிடியூடனல் பெண்ட் டெஸ்ட் நம்ம பண்ணுறோம், அதனால் என்ன யூஸ்? ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், செக் வெல்ட் யூனிஃபார்மிட்டி. அதுவா அப்படின்னா ஆமாம். ஸோ அடுத்த ஆப்ஷன் பாருங்களேன், மெஷர் ஹார்ட்னஸ், அது கிடையாது. மெஷர் திக்னஸ், அது கிடையாது. மெஷர் ஸ்ட்ரெஸ், அது கிடையாது. ஸோ இந்த வெல்டோட யூனிஃபார்மிட்டி எப்படி இருக்குது த்ரூ த வெல்டு, அதை நம்ம செக் பண்ணுறதுக்கு இந்த லாங்கிடியூடனல் பெண்ட் டெஸ்ட் யூஸ் பண்ணுவோம். நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் ஃப்ராக்சர்
surface analysis used for? சரிங்களா, நம்ம வந்து ஃப்ராக்சர் சர்ஃபேஸ் நம்ம வந்து பார்ப்போம். எதுக்காக நம்ம அதை பார்க்குறோம்? ஹார்னஸ்க்காகவா, டிஃபெக்ட் டிடெக்ஷனுக்காகவா, கலர் இன்ஸ்பெக்ஷனுக்காகவா, கோட்டிங்காகவா? கோட்டிங் வராது, கலர் இன்ஸ்பெக்ஷன் வராது, ஹார்னஸ் வராது. அப்போ என்ன? டிஃபெக்ட் டிடெக்ஷன், டிஃபெக்ட் இருக்கா அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ணுறது. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த சர்ஃபேஸை வந்து நம்ம வந்து பார்ப்போம். சர்ஃபேஸ் அனாலிசிஸ் அதுக்கு தான் வந்து பண்ணுறோம். ஓகேங்களா? ஒய் ஃப்ராக்சர் சர்ஃபேஸ் இஸ் எக்ஸாமின். ஏன் நம்ம ஃப்ராக்சர் சர்ஃபேஸை வந்து நம்ம வந்து பார்க்கணும்? அப்போ தான் இன்டர்னலில் என்ன டிஃபெக்ட் இருக்குன்னு நம்ம வந்து டிடெக்ட் பண்ண முடியும், பார்க்க முடியும். ஏன் பண்ணுறோம்? டு டிடெக்ட் இன்டர்னல் டிஃபெக்ட். அதுக்காக தான் வந்து ஃப்ராக்சர் சர்ஃபேஸை வந்து நம்ம வந்து பார்க்குறோம், என்ன டிஃபெக்ட் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டு. ஸோ டு மெஷர் வெயிட் அது கிடையாது, டு மெஷர் ஹார்ட்னஸ் கிடையாது, டு மெஷர் ஸ்ட்ரெஸ் கிடையாது. ஓகேங்களா, புரிஞ்சா? அடுத்து 45. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒய் மேக்ரோ எக்ஸாமினேஷன் இஸ் டன். ஏன் வந்து மேக்ரோ எக்ஸாமினேஷன் வந்து நம்ம வந்து பண்ணுறோம்? மைக்ரோ ஸ்ட்ரக்சர் ஸ்டடி அது கிடையாது, சர்ஃபேஸ் பெயிண்டிங் அது கிடையாது, ஹார்னஸ் டெஸ்ட் அது கிடையாது. பி பாருங்கள், வெல்ட் இன்டர்னல் இன்ஸ்பெக்ஷன். ஸோ வெல்டு உள்ள என்ன இருக்குது அப்படின்னு நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணுவோம் மேக்ரோ எக்ஸாமினேஷன். ஸோ எச்சிங் அந்த பாலிஷ் பண்ணுவோம்ல, எச்சிங் வந்து பாலிஷ் பண்ணி நம்ம வந்து உள்ள வெல்டு ஸ்ட்ரக்சர் ரிவ்யூ பண்ணுவோம். வெல்டு ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, பெனிட்ரேஷன் எப்படி இருக்குது, எதுவும் டிஃபெக்ட் இருக்கா, அதெல்லாம் நம்ம வந்து பண்ணுறோம். சரிங்களா? ஸோ ஒய் இஸ் செக்ஷன் பாலிஷ்ட். ஏன் வந்து அந்த பர்டிகுலர் செக்ஷன் வந்து நம்ம வந்து பாலிஷ் பண்ணுறோம்? ஸோ ஆப்ஷன் ஏ பாருங்கள், டு ரிவீல் வெல் ஸ்ட்ரக்சர். வெல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம், அதனால தான் பாலிஷ் பண்ணுறோம். ஸோ அந்த செக்ஷனை பாலிஷிங் பண்ணுற காரணமே தான். ஓகேங்களா? டு இன்க்ரீஸிங் ஸ்ட்ரென்த்து கிடையாது, டு ரெடியூஸ் சைஸ் கிடையாது, டு கூல் வெல்டு கிடையாது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். அடுத்து பாருங்கள், வாட் இஸ் இஎன் ஐஎஸ்ஓ 4136 யூஸ் ஃபார்? இந்த ஸ்டாண்டர்ட் வந்து எதுக்கு நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம்? இந்த ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்ணி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்சைல் டெஸ்ட் பண்ணுறோம். சரிங்களா? ஏன் இந்த ஸ்டாண்டர்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்? ஒய் ஸ்டாண்டர்ட் ஆர் இம்பார்ட்டன்ட்? கன்சிஸ்டன்சியை நம்ம வந்து இன்ஷூர் பண்ணணும், வெரிஃபை பண்ணணும். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த ஸ்டாண்டர்ட்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ அதனால தான் இது வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். ரெடியூஸ் குவாலிட்டி, இன்க்ரீஸிங் டிஃபெக்ட், அவாய்ட் டெஸ்டிங் அதெல்லாம் கிடையாது. எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ணுவோம். ஓகேங்களா? அடுத்து 7th பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் இஎன் ஐஎஸ்ஓ 5173 இஸ் யூஸ்ட் ஃபார்? இந்த ஸ்டாண்டர்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? பென் டெஸ்டிங் பண்ணுறது தான். சரிங்களா? ஒய் ஸ்டாண்டர்ட் பென் டெஸ்ட் ரெக்வயர்ட்? ஸோ ரேண்டம் டெஸ்டிங்க்கா, நோ கண்ட்ரோலா, விஷுவல் ஒன்லியா? ஏன் வந்து ஸ்டாண்டர்ட் பென் டெஸ்ட் வந்து பண்ணுறோம்? ஓகேங்களா? ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிஃபார்ம் அக்செப்டன்ஸ் க்ரைட்டீரியா. ஸோ அதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் இஎன் ஐஎஸ்ஓ 9016 யூஸ் ஃபார்? ஸோ இது வந்து இம்பேக்ட் டெஸ்டிங் தான். சரிங்களா? ஒய் நாச் ஓரியன்டேஷன் மேட்டர்ஸ்? ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு அந்த ஃப்ராக்சர் பாத்தை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதனால தான் வந்து நாச் ஓரியன்டேஷன் வந்து ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டு. அடுத்து 49 போங்களே. ஒய் வெல்ட் ப்ரொசீஜர் குவாலிஃபிகேஷன் யூசஸ் டெஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங்? இப்போ வந்து நம்ம வெல்டிங் ப்ரொசீஜர் குவாலிஃபிகேஷன் பண்ணும்போது டெஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் வந்து நம்ம பண்ணுறோம். ஏன் பண்ணுறோம்? ரெடியூஸ் காஸ்ட்க்கா, ஸ்பீட் இன்ஸ்பெக்ஷனுக்கா, அவாய்ட் என்டிட்டிக்கா? நம்ம வந்து அந்த டிசைன் ரெக்யர்மெண்ட்டை வெரிஃபை பண்ணுறோம், எப்படி இருக்குது. ஸோ அதனால தான் டெஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் வந்து பண்ணுறோம். வாட் இஸ் வெரிஃபைடு? என்ன நம்ம இந்த டெஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் வச்சு என்ன வெரிஃபை பண்ணுறோம்? மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட். ஓகேங்களா? மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை நம்ம வந்து வெரிஃபை பண்ணுறோம். லாஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த மெயின் கோல் ஆஃப்
destructive testing. ஸோ destructive டெஸ்ட்டோட மெயின் கோல் என்ன அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், destroy well for evaluation. ஸோ அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ வெல்லை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் அதை வந்து எப்படி இருக்குது அப்படின்னா எவாலுவேட் பண்ணுறோம். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். ஸோ ஒய் வெல் இஸ் டெஸ்ட்ராய்ட், ஏன் வந்து இந்த வெல்லை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறோம் அப்படி பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்னல் ப்ராப்பர்ட்டிஸை நம்ம ஸ்டடி பண்ணுறதுக்கு, செக் பண்ணுறதுக்கு, ஸ்டடி பண்ணுறதுக்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட், டு ஸ்டடி இன்டர்னல் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேங்களா? ஐ திங்க் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கீங்கன்னா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த நல்ல டாப்பிக்கில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அன்டில் பை பை, டேக் கேர், see you, bye.